ஹே கைஸ், ஸோ நம்ம வந்து நம்மளோட சேனலில் நார்மலாக வந்து பைத்தன் டுட்டோரியல்ஸ் பேசிக்காக வந்து பைத்தனில் இருக்க சின்டாக்சஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் பைத்தனில் வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கம்ப்யூட் GCD of two numbers. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு GCD அப்படின்னா என்னென்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம், 10, 20 அப்படின்னு ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு நம்பருமே எந்த டேபிள்ஸில் ஒன்றா வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டேபிளில் வரும், செகண்ட் டேபிளில் வரும், 5th டேபிளில் வரும், 10th டேபிளில் வரும். இப்போ செகண்ட் டேபிளில் 10ம் வரும், 20யும் வரும். அதே டைம் வந்து 5th டேபிள்லையும் 10ம் வரும், 20யும் வரும். 10th டேபிள்லையும் 10ம் வரும், 20யும் வரும். இப்போ இந்த மூணு டேபிள்ஸ்லையுமே எது ரொம்ப கிரேட்டஸ்ட் டேபிள், அதாவது எந்த டேபிளோட நம்பர் வந்து ரொம்ப கிரேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ 2, 5, 10 இது மூணுலையுமே கிரேட்டஸ்ட் என்னன்னா 10 தான். ஸோ அப்போ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 10 and 20 இஸ் 10. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸரை வந்து நம்ம நார்மலாக கண்டுபிடிப்போம். அதுவே பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் கோடிங்கில் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோட பைத்தன் ஐடிஎல்லியை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி இதை வந்துட்டு GCD.py அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ நார்மலாக நம்ம சொன்ன மாதிரி 12, 24 அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு நம்பர் எடுக்கிறேன்னா இந்த ரெண்டு நம்பரும் எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 4 டேபிளில் வரும், 5ல் வராது, 6ல் வந்து ரெண்டுமே காமனாக வரும், 7ல் வராது, 8ல் வராது, 9ல் வராது, 10ல் வராது, 11லையும் வராது, 12ல் வரும். ஸோ இப்போ இந்த 1, 2, 3, 4, 6, 12 இந்த 6லையுமே எது ரொம்ப கிரேட்டஸ்டான டேபிள்னு பார்த்தீங்கன்னா 12 தான். அப்போ 12 தான் வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 12 and 24 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போது இதை பைத்தன் ப்ரோக்ராமிங்கில் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் GCD def GCDங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாகவும் போடலாம். அதே டைம் மேத் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணியும் போடலாம். நமக்கு வந்து மேத் அப்படிங்கிற மாடியூல் இன்ஸ்டால் பண்ணி போடுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம மேத் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணி எப்படி இது பண்ணுறதுங்கிறத ஈஸியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேத் அப்படிங்கிற மாடியூலை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ரெண்டு இன்புட் வந்து நீங்கள் யூசர் கிட்டேருந்து வாங்கணும். நீங்கள் கொடுக்கறதுனால இப்போ num1 அப்படின்னு சொல்லி 14 நீங்கள் இதுலேயே கொடுத்துக்கலாம். இல்லை இன்புட் வாங்கினீங்கன்னா யூசருக்கு வந்து என்ன இன்புட் தராங்களோ அதை வந்து நீங்கள் இதில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ num1க்கு ஒரு இன்புட் வாங்கணும், num2க்கு ஒரு இன்புட் வாங்கணும், இன்புட். இப்போ இந்த இன்புட்டுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். நான் சும்மா இப்போ இந்த இன்புட்குள்ளே நீங்கள் டபுள் குவிட்ஸ் போட்டு என்ன எழுதினாலும் அது அப்படியே தான் வரும். நான் சும்மா இப்போ என்டர் தி num1 அப்படின்னு மட்டும் நான் சொல்லி வந்து இப்போ இதில் வந்து கொடுக்குறேன். இப்போ அதே மாதிரி கீழே வந்துட்டு என்டர் தி num2ன்னு வந்து நம்ம கொடுக்கணும். அதில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது அப்படியே தான் வரப்போகுது. நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். என்டர் தி num2 ப்ராக்கெட். இப்போ வந்து நம்ம மேத் அப்படிங்கிற மாடியூலும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. num1, num2க்கு நம்ம இன்புட்டும் வாங்க போகிறோம். அது வாங்குறதுக்கான இதுவும் நம்ம கொடுத்தாச்சு. இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா GCD ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த வேரியபிள் நீங்கள் எந்த நேமில் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா GCD ரிசல்ட்டுன்னு க்ரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா math.gcd இதுதான் வந்து என்னோட நான் மேத் அப்படிங்கிற லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த num1 நம்ம யூசர் கிட்டேருந்து வாங்குற num1, num2 வந்து கேல்குலேட் ஆகி எது காமன் டிவைஸரோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நீங்கள் பிரிண்டில் வந்துட்டு பிரிண்ட் the GCD of num1 and num2 இது வந்து நம்ம டபுள் கோட்ஸில் போட்டுக்கலாம். இது நான் என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். GCD ரிசல்ட் அப்படிங்கிறது இப்போ நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். இதை நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரன் பண்ணி காமிச்சிட்டு. இப்போ வந்து இதை நம்ம ரன் பண்ணலாம். இப்போ நான் ரன் பண்ணதுமே எனக்கு வந்து இன்புட் வந்து கேட்கும். என்டர் num1 இன்புட்டுன்னு கேட்குது. நான் வந்து 12 அப்படின்னு கொடுக்குறேன். num2 இன்புட் 24ன்னு கொடுக்குறேன். the GCD of 12 and 24 is 12 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அ செகண்ட், நான் வந்து இது ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சிட்டேன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் மேத் அப்படிங்கிற ஒரு லைப்ரரியை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இந்த மேத் அப்படிங்கிற இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து 2 நம்பர் வாங்குறதோட ரெண்டு நம்பர் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட கால்குலேஷன்ஸ் வந்து அது போடும். அதுதான் வந்து math.gcdன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மேத் அப்படிங்கிற அந்த ஒரு லைப்ரரியில் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தான் .gcd அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து num1 இஸ் ஈக்குவல் டு இன்புட் வந்து நான் யூசர் கிட்ட இருந்து கேட்க போகிறேன். num1 இதுக்கு வந்து நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் கேட்க போகிறேன். அதே மாதிரி num2 இதுக்கும் வந்து நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் கேட்க போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, GCD ரிசல்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா, இதில் தான் நான் வந்து ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ நான் மேத் அப்படிங்கிற இங்கே ஒரு மாடியூல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அந்த மேத் வந்து என்ன பண்ணணும்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை எனக்கு கண்டுபிடிக்கணும். எதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை கண்டுபிடிக்கணும், நான் வந்து 2 யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறேன்ல, num1 num2ன்னு, ஏதோ இந்த num1 num2, இந்த num1 num2வோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பிரிண்ட்ல வந்துட்டு the GCD of இந்த num1 அப்படி இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். நான் இந்த இடத்துல என்ன num1ல வந்து இப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா 1ன்னு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். அண்ட் அப்படிங்கிறது அப்படியே வந்துடும். இப்போ இந்த num2ல நான் வந்து 2ன்னு கொடுத்தேன்னா அந்த 2 இங்கே அப்படியே பிரிண்ட் ஆகும். இஸ் அப்படிங்கிறது அப்படியே வந்துடும். GCD ரிசல்ட்டுங்கிறது இந்த வேரியபிள்குள்ளே என்ன நடக்க போகுதோ அது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது நடந்திருக்கும். இந்த GCD ஆஃப் அப்படின்னு நான் கொடுத்தது அப்படியே இந்த GCD ஆஃப் வந்திருக்கும். இந்த இடத்துல num1 கொடுத்தது வந்து இந்த num1ஓட வேல்யூ என்ன நான் கொடுத்துருக்கேன், 12ன்னு கொடுத்துருக்கேனா, ஸோ அந்த 12 வந்து எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. அண்ட் அப்படிங்கிறது அப்படியே வந்திருக்கு. num2ஓட வேல்யூ நான் என்ன கொடுத்துருக்கேன், 24ன்னு கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு இந்த 24 இந்த இடத்துல அப்படியே டிஸ்பிளே ஆயிருக்கு. இஸ் அப்படின்னு கொடுத்தது வந்திருக்கு. லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்கேன், GCD ரிசல்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேரியபிளோட நேமை கொடுத்துருக்கேன். இந்த வேரியபிள் நேம்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன், math.gcd. மேத்தமெட்டிக்கல் மாடியூல் என்னவா ஒர்க் பண்ணணும், GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும். எதுக்கு கண்டுபிடிக்கணும், num1க்கும் num2க்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ num1க்கும் num2க்கும் கண்டுபிடிச்சு அந்த GCDயோட ரிசல்ட் என்னது, 12. ஸோ அப்போ GCD ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 12 இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நான் இந்த இடத்துல GCD ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த இடத்துல 12 அப்படின்னு வருது. இப்போ நான் இதை மறுபடியும் ரன் பண்ணி வேற 2 நம்பர் நான் போட்டு காட்டுறேன். அப்பளவே சொன்ன மாதிரி 10 அதுக்கப்புறம் 20 போட்டு காட்டுறேன். இப்போ 10 GCD of 10 and 20 is 10. ஏன்னா எந்தெந்த டேபிள்ஸ்லாம் வந்து நீங்கள் 10 and 20 வரும், 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும், அதுக்கப்புறம் 10 டேபிளில் வரும். இப்போ இந்த 4 டேபிள்லையுமே எது ரொம்ப கிரேட்டஸ்டான டேபிள்னு பார்த்தீங்கன்னா 10 தான். அப்போ இது எல்லாமே காமன் டிவைசர்ஸ் ஆஃப் 10 and 20 தான். பட் இதில் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ இஸ் 10 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பைத்தனில் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை கம்ப்யூட் பண்ணுறதுக்கான ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் கோடிங். அண்ட் தென் அதோட கான்செப்டும் இதுதான். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது புரிஞ்சிருந்தா நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் அப்கமிங் டேஸில் இன்னுமே நிறையா ப்ரோக்ராம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி போடுறேன்.